இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இன்றைய செய்தியின் தலைப்பு ஞானம் உள்ளவர்கள் யார்? உலக பிரகாரமாக ஞானம் உள்ளவர்கள் யார் என்று கேட்டால் விஞ்ஞானிகளை, வேத பண்டிதர்களை, மெத்த படித்தவர்களை, மருத்துவர்களை, கற்றுக் கொடுக்கும் பேராசிரியர்களை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் உண்மையில் ஞானவான்கள் யார் என்று கேட்டால் மற்றவர்களுக்கு நன்மை செய்து தீமை செய்து கொண்டிருப்பவர்களை நல்வழிப்படுத்தி நல்லவர்களாக யார் மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் ஞானவான்கள் என்பதே உண்மை. ஏனென்றால் நாம் கற்று தேர்ந்தவைகளை எல்லாம் ஒருவருக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது எளிது. ஆனால் ஒரு கெட்டவரை நல்லவராக மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடாத காரியம். ஆனால் அந்த வேலையை செய்வதற்காகவே பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து. பாவம் செய்தவர்களை எல்லாம் அவர் தேடி போனார். அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். புது வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த ஞானமான காரியத்தை இந்த பூமியில் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஞானம் உள்ளவர்கள் என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய இருதயம் பாவம் நிறைந்ததாகவும் மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கிற குணமுள்ளதாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் தொட்டு புதிய இருதயத்தை கொடுத்து புதிய மனிதர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து செய்த இந்த வேலையை இன்றைக்கு செய்பவர்கள் தான் ஆத்தும அறுவடை செய்பவர்கள். இது எல்லோராலும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை போலவே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவரிடம் அறிவிக்க தீர்மானிப்பவர்களே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தகுதியுள்ளவர்கள். இந்த உலகத்தை அனுபவிக்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்க இயேசு கிறிஸ்து செய்த வேலையை நாங்கள் செய்கிறோம் என்று தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து ஆத்துமாக்களை தேடி போனவர்கள் தான் மிஷனரிகளாக இன்று இருக்கிறார்கள். பல மிஷனரி ஸ்தாபனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் இந்த வேலையை செய்வதற்காக உலகம் முழுவதும் ஆத்துமாக்களை தேடி ஓடி போய் சத்தியத்தை அறிவித்து அவர்களை ஆதாயப்படுத்தியும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு வேலை அல்ல, மிக மிக கடினமான ஒரு வேலை. இந்த வேலையை சாமர்த்தியமாக செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள்தான் ஞானம் உள்ளவர்கள். இதை மெத்த படித்த அறிவுள்ளவர்களால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவர்களால் இதை ஞானமாக செய்ய முடியும். அந்த வகையில் தமிழ்நாட்டிலிருந்து முழு நேர ஊழியத்திற்காக மிஷனரிகளாக புறப்பட்டு போனவர்களை நாம் வாழ்த்தியே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் ஞானம் உள்ளவர்கள், அவர்கள்தான் ஞானவான்கள். இன்று நம்மில் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக அன்பு இல்லாத காரணத்தினால் அவரை பற்றி அனைவருக்கும் நன்றாக எடுத்து கூற இயலவில்லை, தெரியவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி ஆத்துமாக்களை நம்மால் ஆதாயப்படுத்த முடியும்? மற்றபடி உலக பிரகாரமாக எல்லா தாளந்துகளும் நம்மிடத்தில் இருக்கலாம், சமுதாயத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில், ஆவிக்குரிய பார்வையில் நாம் ஞானம் உள்ளவர்கள் கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு சாதாரண பெண் தன்னுடைய முழு விபரத்தையும் இயேசு கிறிஸ்து சொன்னதினாலே இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்று அறிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய கரிசனையையும் பார்த்த அந்த சமாரிய ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் தன் ஜனங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து கொண்டு வந்தாள். அன்றைய தினம் அந்த பட்டினத்தார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டனர். ஆகவே அந்த பெண்ணை போல நாம் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை உணர்ந்த பிறகு நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு சொல்லாமல் நாம் இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. அப்படி இருந்தால் நாம் ஞானம் குறைந்தவர்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே நாம் ஞானம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்களாக மாற வேண்டும். அந்த ஞானம்தான் பரலோகத்திலே நமக்கு நல்ல பெயரை பெற்றுத் தரும். உலக தாளந்துகள் எல்லாம் பரலோகத்திலே எடுபடாது. ஆகவே இருக்கிற இடத்திலேயே மிஷனரிகளாக மாறி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஞானம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுக்கு பல தாளந்துகளை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அவை எல்லாவற்றையும் உலகத்துக்காகவே நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு ஆத்மாவையாவது நாங்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா என்று பார்த்தால் பலருடைய பதில் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எவ்வளவோ வருஷங்களை கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்தாமல் நாங்கள் இருப்பவர்களாக இருந்தால் நாங்கள் ஞானம் இல்லாதவர்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க, ஞானம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க.
ஆத்துமாக்களை அறுவடை செய்து பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிற புத்திசாலித்தனமான காரியங்களை செய்வதற்கு நாங்களும் ரட்சிக்கப்பட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவரிடத்திலே சொல்லி அந்த ஆத்துமாக்களையும் உமக்காக ஆதாயப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.